கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சந்திச்சிருப்போம். கோபம் கொண்ட மனிதர்களை சந்திச்சிருப்போம். நல்லா பேசுகிற மனிதர்களை சந்திச்சிருப்போம். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய நாளில் மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதர்களை இந்த உலகத்தில் பார்க்குறதுன்றது கொஞ்சம் சிரமம் தான். என்ன பிரதர், நாங்களாம் மன்னிப்போமே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு சில குற்றங்கள், ஒரு சில தவறு பண்ணிட்டா இன்னும் வரைக்கும் பேசாமலே இருப்பாங்களாம். நான் ஏன் பேசணும்? அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நான் பேசவே மாட்டேன். அவங்க எதிர்க்க வந்தாலே அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன். மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நீதிமொழிகள் 19:11 சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுன்றது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிமை அப்படின்னு சொல்கிறாங்களாம் வேதாகமத்தில். இன்றைக்கி மன்னிப்பும் மறப்பும் நம்ம வாழ்க்கையில் இருந்தோம் அப்படின்னா சிறப்பான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். ஆமாவா இல்லையா? மெய்யான ஞானத்தையும் நமக்கு எதிரான வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கின்றதில் இருக்கும் மகிமையை வெளிப்படுத்துகின்றார். அநேக வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மன்னிப்பதற்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம். சீக்கிரமாக கோவப்படுறோம், பழி வாங்க நினைக்கிறோம். உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா, நீ எனக்கு பண்ணல, நீ பண்ணதை விட நான் டபுள் மடங்காக பண்ணுவேன், பாரு பாரு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஒரு சில விஷயத்துக்காக நம்ம காத்துட்ருக்கோம். இன்றைக்கி பழிக்கு பழி வாங்குறதுன்றது அவ்வளோ சுலபமாக போயிடுச்சுல. ஒருத்தனை இன்றைக்கி அடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அடித்த பகையை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது வருஷக்கணக்காக போகும். அவன் என்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அடித்தான், இப்போ நான் பழி தீர்த்துட்டேன், அவனை தான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. ஸோ அதெல்லாம் வாழ்க்கை. மன்னிப்பும் மறப்பும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கடந்து போங்க, உங்கள் வாழ்க்கையில் மகிமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நம் இருதயத்தில் கசப்பை வைத்திருக்கலாம், நம்மை புண்படுத்தியவர்களுக்கு தீங்கு செய்ய மௌனமாய் திட்டம் போடலாம். இதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு நீ இப்படி பண்ணிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி யோசனைகள் மௌனமாகவே நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்க ஆரம்பிப்போமா. என்னை இப்படி பண்ணிட்டான், அவனை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இங்கே வாழ்க்கை. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. நமக்கு தீமை செய்கிறாங்களா, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்களும் நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்துப்பார். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுப்பாருங்க. நம்ம யாரையும் நம்ம தீர்ப்பு அளிக்க போகிறதில்லை, நம்ம அந்த அளவுக்கு இல்லை. மன்னிப்பும் மறப்பும் சொல்லி கடந்து போங்க. என் மகனே, என் மகனே, மன்னித்து மறந்துவிடு என்று கூறுகின்றார். இன்றைய நாள் ஆண்டவர் இன்றைக்கு என் மகனே, என் மகளே, மன்னித்து மறந்துவிடு என்று கூறுகின்றார். பார்த்தீங்களா? என்னை மன்னித்து ஏற்றுக்கோங்க, பார்த்துக்கலாம், இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. உங்கள் இருதயம் புண்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், எவ்வளோ விஷயம் நடந்திருக்கலாம், அதுலேருந்து வெளியே வந்துடுங்க, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில், இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இயேசுவின் அன்பு கசப்புக்கு இடமின்றி உங்கள் இருதயத்தை முழுமையாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைய நாள் ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ புனிதமானது, அவ்வளோ சுத்தமானது, எந்த ஒரு கசப்புக்கும் இடமின்றி உங்கள் இருதயத்தை முழுமையாக நிரப்பப் போகின்றது. இன்று தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவீர்களானால் அவர் தமது இரக்கத்தால் உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார். பார்த்தீங்களா? ஆண்டுடைய இரக்கம் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகானது. எவ்வளோ அமைதியாக கடந்து போனார்ல. அவர் எந்த ஒரு பாவமும் செய்யலை, எந்த ஒரு குற்றமும் பண்ணலை. ஆனாலும் நமக்காக எவ்வளோ துன்பங்கள் பட்டார்ல. சிலுவையில் அறையப்பட்டார், ஆணியினால் கையில் அடிச்சிருப்பாங்க, ஈட்டினால் விழா எலும்பு குத்திருப்பாங்க, தலையில் முள் கிரீடம். நமக்கு சின்னதாக ஒரு குண்டூசி குத்தினாலே துடிச்சிருவோம், இல்லை சின்னதாக நம்ம கையை கட் பண்ணிக்கிட்டாலுமே, தெரியாமல் கட் பண்ணிக்கிட்டாலும் வலிக்கும், அவ்வளோ வலி நமக்கு. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ வலிகளை தாங்கிக்கிட்டு, சாட்டை அடிகள் ஒரு பக்கம், அவர் உடம்பு முழுக்க காயங்கள். யாருக்காக? இதெல்லாம் நமக்காக, நம் பாவங்களுக்காக. எனக்காக அழாதீங்க, தயவு செய்து எனக்காக நீங்கள் அழ தேவையில்லை. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அழுங்கள், அது போதும். நீங்கள் சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து தம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அன்பும் சமாதானமும் மன்னிப்பும் நிறைந்த புது வாழ்வை உங்களுக்கு தருவார். பார்த்தீங்களா? அவர் தமது இரத்தத்தால் உங்களை சுத்திகரித்து தம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அன்பும் சமாதானமும் மன்னிப்பும் நிறைந்த
புது வாழ்வை உங்களுக்கு தருவார் என்று வாக்குறுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும், பார்த்துக்கலான்னு சொல்லி கடந்து போங்க, பார்த்துக்கலாங்க. லைஃபு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ அழகான விஷயங்கள் காத்துட்ருக்கு. சோகத்தையும் துக்கத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மூலையில் உட்கார்ந்ததெல்லாம் போதும். வெளியில் வாங்க, பார்த்துக்கலாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, மாறாத இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் உம்மை சோத்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, உள்ளத்தில் நாங்கள் வைத்திருக்கும் கோபத்திற்காகவும் கசப்புக்காகவும் எங்களை மன்னித்தரல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும் ராஜா. நீர் எங்களை மன்னித்ததைப் போல எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை சுற்றிலும் இருக்கின்ற அனைவரிடமும் மனதுருக்கத்துடன் இருக்கும்படி எங்களை சமாதானத்தினால் நிரப்புவீராக. எங்களுக்குள்ளாக இருக்கும் கிறிஸ்துவை வாழ்வில் காட்டும்படி எங்கள் இருதயத்தை மறுரூபப்படுத்துவீராக. தாழ்மையுடனும் பொறுமையுடனும் அன்புடனும் நடப்பதற்கு எங்களுக்கு கற்பித்தரல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இரக்கத்தின் கிருபையின் பாத்திரமாக விளங்குவதாக ராஜா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று இன்றைய நாள் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் நாங்கள் கோபப்படுகின்ற தருணத்தில் அமைதியாய் கடந்து போக எங்களை ஆசிர்வதிப்பீராக. எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் தவறான பாதை நோக்கி சென்றிருந்தாலும் உம்முடைய வாக்கு தத்தத்தை முழுமையாக நேசிப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுங்கப்பா. உண்மையே உண்மையாக நம்புவதற்கு பலத்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எங்கள் வாழ்வில் நீர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீர நம்புகிற ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பியிருக்கோம்ப்பா. நாங்கள் வேறு யாரையும் நம்பி இல்லை, நீங்கள் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைக்குன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கை நிலைமையை நீர் மாற்றுவீர நம்புகிற இயேசப்பா. எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.